ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா வள்ளி மெஸ்ஸுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது ஓலையூர் மெயின் ரோட்டில், உடையாம்பட்டி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஓலையூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதான் தோகுடி ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில், ஒரு 35 ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீடு வரைக்கும் வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது வள்ளி மெஸ் ரோட்டில் நிற்கிறோம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஜங்ஷனு. இது வந்து பஸ் இன்னும் விடலை. இந்த ரோட்டில் பஸ் விட்டால் இன்னும் ரொம்ப மாதம் ஆயிரும். ஃபுல்லாக கடைகள் இருக்கும். இந்த இடத்துல எல்லா வசதிகளுமே இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து சந்தை போடுவாங்க. இது இல்லாமல் மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைகள்லாம் பக்கத்துலேயே இருக்கும். பெட்ரோல் பங்க் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம வள்ளி மெஸ்லேருந்தே கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கம்மியான விலையில் வந்து இது வடக்கு பக்கமாக இருக்கும் வீடு. 1000 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட வீடு. இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இதுதான் வள்ளி மெஸ்ஸு. இது போனால் ஓலையர். இது ஓலையர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கேட்க போகிற வழி. இந்த வழி இப்போ இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ இந்த வழியாக தான் நம்ம போகணும். இப்போ நம்ம கரெக்டாக வள்ளி மெஸ்ஸுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அதான் வள்ளி மெஸ். அந்த வண்டி போயிட்டுருக்கு. அதான் வள்ளி மெஸ்ஸு. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து அதான் வீடு. அதாவது அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. வெறும் 34 லட்சத்துக்கு கிடைக்குது. 34 லட்சத்துக்கு இந்த கேகே நகர் சரௌண்டிங்கில் இந்த பகுதியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1000 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு. இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மளை எங்களை எப்போ கான்டாக்ட் பண்ணலாம். இது கார் பார்க்கிங் வசதி இருக்குது. 2 வீலர் பார்க்கிங் அடிஷனல் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். முன்னாடி வந்து வெயிலுக்காக ஷெட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும், வீடு நீட்டாக இருக்கும். இந்த வீடு கட்டி ஒரு 6-7 வருஷம் தான் இருக்கும். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய வீடுன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர். இங்கிட்ட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீதேவி கோயில். அது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இந்த பக்கத்தில் ஒரு கார்டன், சின்ன கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. மாடி போகிறதுக்கு படி வெளியே வச்சுருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு. சிங்கிள் ஈபி கனெக்ஷன் இருக்குது. போர் வசதி இருக்குது. உடனே வந்து குடியிருக்கிற அளவுக்கு எல்லா தேவைகளும் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் சந்தை போடுவாங்க. மெட்டீரியல்லாம் பக்கத்துலேயே நம்ம கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இது பழைய வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வீடை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் டைட்டிலும் கிளியராக இருக்குது. ஏன்னா பேங்க் லோனில் தான் இருக்குது. அதனால் டைட்டில் கிளியராக இருக்குது. இந்த வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூம் இருக்கும். இது கிச்சன் ஏரியா. சுற்றிலும் காம்பவுண்ட் இருக்கும் வீட்டுக்கு. இது காமன் பாத்ரூமு. இது ஒரு பெட்ரூமு. ஸோ 34 லட்சத்துக்கு இந்த மாதிரி வீடு நமக்கு அமைது கஷ்டம் இந்த பகுதியில். ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு. இன்னும் பஸ் இந்த ஏரியாவில் விட்டுட்டாங்கனாக்க, அதாவது துவாக்குடியிலேருந்து துவாக்குடியும் இந்த புதுக்கோட்டை மெயின் ரோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பஸ் விட்டுட்டாங்கனாக்கா இன்னும் ரேட்டெல்லாம் கூடி போயிடும். ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு. இது பின்னாடி கொஞ்சம் சமைக்கிறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். துணி துவைக்கிறதுக்கெலாம் இங்கிட்ட நம்ம இந்த பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. இப்போ நம்ம மாடிக்கு போயிடலாம். மாடிக்கு படி வெளியே இருக்குது. இது வீடு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்தவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏரியாவும் நீட்டான ஏரியா, அமைதியாக இருக்கும். இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடியில் நம்ம தேவைன்னாக்க இப்போ அடிஷ்னலாக நம்ம பெட்ரூம் போட்டுக்க முடியும். குடியிருப்புகள் மத்தியில் அமைச்சிருக்கு. எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது. வந்தோடனே குடியிருக்கலாம். ஸோ கம்மியான விலையில் வருது. இது போல் நமக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.